மற்றும் ஆச்சி மசாலா வழங்கும் CEO in the house in associated with Startup Singam. டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடிய திரடி தள்ளுபடி மற்றும் ஆச்சி மசாலா, அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்பொழுது ₹20 பேக்கில். அண்ட் இப்போ எப்பயுமே நம்மளுடைய இடத்துக்கு யாராவது ஒரு CEO இந்த ஹவுஸ்க்காக வரப்போது, CEO MDs வரும்போது தமிழ் கொண்டு அவங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துறது நம்மளுடைய வழக்கம் சார். ஸோ அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே தமிழ் அப்படின்றதுனால ஒரு கவி வணக்கம் கொடுக்கறதுக்காக நம்மள்ட்ட ஒரு அவை கவிஞர் இருக்காரு. அவர் தான் இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். CEO ஆஃப் பிளாக் ஷீப் நம்மளுடைய பாலகிருஷ்ணன் அவர். வாங்க. தஞ்சை மண்ணின் சிதம்பரநாதபுரமும் உமையாள்புரமும் பெற்றெடுத்து தமிழகத்துக்கு தந்த வணிகவரம். வேம்பின் வியர்வையில் துளிர்த்து இன்று நிறைய விழுதுகளுக்கு நிழல் தரும் அறிவின் ஆலமரம். மெடிக்கல் டெஸ்ட் தடைக்கல் ஆனதால் பைலட் ஆபீசர் ஆகும் வாய்ப்பு பறிபோன போதும் உழைப்பின் திறத்தால் உலகம் முழுக்க பரப்பவர். எதை தொட்டாலும் தன் நுண்ணிய அறிவால் திண்ணிய உழைப்பால் எண்ணிய சிகரங்களை எட்டி பிடித்து சிறப்பவர். நியூஸ் பேப்பர் தொடங்கி பிரிண்டட் புத்தகங்களை படிக்க வெறுத்தாலும் தான் வாழும் வாழ்க்கையை தினமும் பின்னோக்கி படிப்பவர். எத்தனை பெரிய செயல் என்றாலும் இறங்கிவிட்டால் இடைவிடாது முயன்று நினைத்த காரியம் முடிப்பவர். சோறுடைத்த சோழ நாட்டின் மகன் என்பதால் உழுத புழுதியில் தடம்பதிக்க முனைந்தவர். பின் கழனியை விடுத்து கணினியில் நுழைந்து டாலர் மலையில் நனைந்தவர். உண்மையில் வெற்றி என்பது எது? ஒரு துறையில் நுழைந்து நிலைபெற அலைந்து உண்மையாய் உழைத்து செல்வத்தால் செழித்து உச்சி சிகரத்தை தொட்டு சிரிப்பதா? இல்லை, தான் உச்சி சிகரத்தை தொட்டு வெற்றி பெற்ற பின்னால் தன்னை போலவே முளைத்து கிளைத்து பயின்று முயன்று சிகரம் தொட முடியும் சின்ன கரங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதும் தான் உண்மையான வெற்றி. அப்படி உற்றவர் மற்றவர் என்ற வெறுப்பின்றி எத்தனையோ இளைய கனவுகளை நம்பி அவர்களின் பிசினஸ் ஐடியாக்களில் இன்வெஸ்ட் செய்யும் ஆண் தேவதையே, ஸ்டார்ட் அப் காட்டின் சிங்கங்களுக்கு சக்சஸ் பாதை காட்டும் ரிங் மாஸ்டரே, நீ நீதிமன்றம் பெற்றெடுத்த நிதிமன்றம் என்பதாலோ இன்வெஸ்ட் செய்யும் முன் நிறுவனங்களை நெருக்கிறாய் தராசு முல்லை போல. பின் ஒத்துக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டுவிட்டால் அந்த நிறுவனத்தை தத்தெடுத்துக் கொள்கிறாய் தன் பிள்ளை போல. இன்னும் நீ முதல் பார்ட்னர் வழி முதலீடுகளை அள்ளி வழங்க வேண்டும். கனவுகள் சுமக்கும் நிறைய இளைய வணிக கப்பல்களுக்கு கலங்கரை விளக்கமாய் விளங்க வேண்டும் என வாழ்த்து மகிழ்கிறது பிளாக் ஷீப் குடும்பம். நீ இன்வெஸ்ட் செய்வதற்காகவே உன் கரண்ட் அக்கௌண்ட்டில் காசுகள் கோடியாய் நிரம்பும். நன்றி. ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க. நீங்கள் எழுதின இதில் நிறையா விஷயம் எதிர்காலத்தை பற்றி இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்க உங்கள் வாய் முகூர்த்தத்தில் நடக்கட்டும். அப்பா, ஆக்சுவலாக நான் ஆரம்பத்துலேருந்தே கவனிக்கிறேன்னு, சாரை பற்றி எது சொன்னாலும் அவர் பாஸ்ட்டை பற்றி சொன்னாலும் எக்ஸைட் ஆகலை, ப்ரெசண்ட்டை பற்றி பேசுகிறது, அவர் ஃப்யூச்சரை பற்றி ஏதாவது சொன்னால் அது மேட்ரு அப்படின்னு மொத்த கவிதையில் ஃப்யூச்சரை மட்டும் பிடிச்சாரு. சரிங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்டர் பண்ணோம். விக்கி டெலிவரியிலேருந்து வந்திருக்காப்புல. ஹலோ. ஸோ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு சார். சரி, டக்குன்னு கொடுத்துட்டோம்னா? இல்லை பண்ணி சொல்லு பாடி என்ன சார். நான் வர கெஸ்ட் எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பேன் சார். அதை நான் சொல்லிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பெஷலாக என்னன்னா ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிச்சிருவோம். ஓகேப்பா, சூப்பர் சார். நீங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கல ஒரு 6 மந்த்தாக நிறைய பேர்கிட்ட ஒரு ஸ்வீட் கேட்டிருந்தீங்க. அதை நான் எடுத்து வந்துருக்கேன் சாருக்காக. பொருள் விலங்கா உருண்டையா சார்? பொருள் விலங்கா உருண்டை சார் உங்களுக்காக ஓ, இது அஸ்வின்ஸ்லயும் போடுறாங்களா? ஆமா சார். இது தெரியாம 2 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமே. இல்ல, 2வது கம்பெனி மண்ணாங்கட்டி கிட்ட தானே. இல்ல அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப இது என்ன சார், நீங்க சொன்ன பேர்ல இருந்து எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார். இதுல என்ன சார்? அதான் பிரிச்சா நீங்களும் ஒன்று டேஸ்ட் பண்ணலாமேன்னு பார்த்தேன். ஆமா சார். பொருள் விலங்கானா அதுல என்ன போட்டு செஞ்சாங்கன்னு நீங்க சாப்பிட்டு கண்டுபிடிக்க முடியாது. அதனால அது பொருள் விலங்கா. என் ஒய்ஃப் இந்த மாதிரி நிறைய செய்வாங்க சார். அப்ப நான் டெய்லி பொருள் விலங்கா உருண்டை சாப்பிடுறேன் வீட்டுல. சின்ன வயசு ஞாபகங்கள் வந்துருமா சார் இது சாப்பிட்டா? எங்க பாட்டி இன்னும் சிறப்பா செய்வாங்க. இது மாதிரி மாவெல்லாம் ஒட்டாது. ஏன் இந்த மாவு வெளியில போட்டிருக்காங்கன்னு தெரியல.
ஒரு வழியா இந்த சீசன் ஃபுல்லா சார் 2-3 தடவை சொன்னாரு அந்த பொருள் விளக்கோட்டே நான் பார்த்துட்டேன். அவர் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துட்டேன் கண்ணால. ஓகே சார், ஸ்டார்ட் அப் பண்றவங்களாம் வந்து நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க சார். அதுக்காகவே நாங்க வந்து ஒரு ஸ்பெஷலான இது இன்னும் 2 வச்சிருக்கீடா? இருக்குண்ணா, நிறைய இருக்கு. ஓகே சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். நீங்களே எப்படி தலைவர் கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க சார். அதனால ஆமாம், தேங்க்யூங்க. மாஸ்டர், அந்த மாஸ் மைஸ்டர். சார் நாங்கள் இதெல்லாம் நினைவு பரிசாக கொடுத்தா கூட நீங்கள் நிறைய நினைவுகளை இன்றைக்கி எங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கீங்க சார். அதுதான் உண்மை. உள்ளே வந்ததுலேருந்து இப்போ வரலையும் நான் உங்கள்கிட்ட பார்க்குற அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஆரா, எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எண்ணம். எல்லாரும் ஜெயிக்கிறப்ப நான் அதில் ஒரு சின்ன டூல் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட, ஆனால் நீங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பெரிய ஏனியாக இருக்கீங்க அப்படின்றத எங்களால் கண்ணால் பார்க்க முடியுது, உணரவும் முடியுது சார். அவ்வளோ உயரத்தில் இருக்கும்போதும் இவ்வளோ ஹம்பிளாக இருக்க முடியும்னா இதுதான் நாங்கள் எடுத்துக்கிறோம் சார். நாங்களும் அப்படி ஒரு உயரத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க தான். அப்படி ஓடி அங்கே போகும்போது இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். நிறைவாக நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள்ல இருந்தே முடியும் சார். ஸோ இந்த திருக்குறளை லைஃப் லாங் யாரும் மறக்காதீங்க அப்படின்னு ஒரு திருக்குறள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து உலகம் வந்து நிறையா போலரைஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட குணம் பார்க்குறோன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே ரைட்டு அப்படின்னு அவங்கள டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒருத்தர் மேலே ஒரு குற்றத்தை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க செய்கிற எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கள அட்டாக் பண்ண பார்க்குறோம். அப்படி இல்லாமல் எப்படி அந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும்னு சொன்னாரோ அதை மாதிரி எல்லாம் எந்த ஒரு யார்கிட்ட எடுத்தாலும், எந்த ஒரு கம்பெனி, எந்த ஒரு இண்டிவிஜுவல், எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாத்துலேயுமே குணம் நாடி குற்றமும் நாடி அவங்களுடைய நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அவற்றுள் மிகை நாடி, ஏன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது, அதில் எது அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்து மிக்க குழல், அதை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணுறதாகட்டும், நம்ம ஒரு எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயோ இன்வால்வ் ஆகுறதுலே ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கிறது இன்றைக்கி போலரைஸ்டு வேர்ல்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்யூ. நிறைய உங்கள்கிட்ட இருந்து பேசிட்டோமான்னு தெரில, இன்னும் ஒரு பெரிய கடலே இருக்குது. நீங்கள் கற்றுக்கிட்டது எங்களுக்கு சொல்ல வேண்டியது அடுத்தடுத்த சந்திப்புகளில் நிச்சயமாக அந்த அறிவும் எங்களுக்கு பகிர்வீங்கன்ற நம்பிக்கையோட ரொம்ப நன்றி சார். எங்களுடைய டைம் நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச அளவு ஸ்பெஷலாக அந்த டைமை மாற்றிருப்போம். தேங்க்யூ. இல்லை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். அதாவது 30 வருஷ ஜேர்னியில் ஆரம்பித்து நிறையா விஷயங்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்காத விஷயங்களாக பண்ணிட்டீங்க. புருளங்காய் உருண்டை முடிக்கிற வரைக்கும், சூப்பர் ஸ்டார் கொடுக்குற வரைக்கும். ஸோ எதுவுமே நான் எதிர்பார்த்து வந்த கேள்விகளோ எதிர்பார்த்து வந்த விஷயங்களோ இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் பிளாக் ஷீப் அடிக்கடி பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.